இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒரு முதலமைச்சரும் செய்யாத ஒரு மிகப்பெரிய விஷயத்தை புதிய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சிருக்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே நெகிழ வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம மிகப்பெரிய அளவுல எல்லார் மத்தியிலையும் பாராட்டும் பெற்றிருக்கு. புதிய தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிற விஜய் அவர்கள் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்களை மரியாதை நித்தமா நேர்ல சந்திச்சு வாழ்த்து வாங்கி இருக்கிற விஷயம் தான் இப்ப எல்லார் மத்தியிலையும் பேசும் பொருளாகி இருக்கு. முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல் முறை இன்னைக்குதான் சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. அந்த ஒரு நிகழ்வு முடிஞ்சதுக்கு பிறகு நேரா ஆழ்வார்பேட்டையில இருக்கிற முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று நேரடியா ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு. தங்களுடைய வீட்டுக்கு வந்த முதலமைச்சர் விஜய் அவர்களை எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியல் வெறுப்பு இல்லாம கட்டி அணைச்சு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சதோட தங்களுடைய வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போனாரு. அதன் பிறகு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களை தங்களுடைய வீட்டுக்கு உள்ள அழைச்சது மட்டும் இல்லாம அவர் கையை பிடிச்சிட்டு போய் மரியாதை நித்தமா அவரை வாழ்த்தினாரு. அதன் பிறகு விஜய் அவர்கள் வாழ்த்து பெறும் விதமா ஸ்டாலின் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து அவருக்கு பொன்னாடையும் போற்றினாரு. இதை தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களும் விஜய் அவர்களை வாழ்த்துற விதமா பொன்னாடை போத்தி அவருடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. இதன் பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட சிறிது நேரம் உரையாற்றி விட்டு அவங்களுடைய இல்லத்துல இருந்து புறப்பட்டிருக்காரு. ஒரு பக்கம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட இந்த ஆரோக்கியமான சந்திப்பானது மரியாதை நித்தமாக சந்திக்கப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியலுக்காக சில ஆலோசனைகள் செஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மத்திய அரசிடம் இருந்து புதிதாக பொறுப்பேற்று இருக்கிற தமிழக அரசுக்கு பல்வேறு நெருக்கடிகள் கொடுக்க தொடங்கி இருக்கிறதாகவும் இதனால என்ன செய்வதுன்னு தெரியாம முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிட்டேயே சில ஆலோசனைகள் பெற்று இருக்கிறதா சொல்லப்படுது. ஆரம்பத்தில் இருந்தே விஜய் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் கடுமையா குற்றம் சாட்டி பயங்கரமா திட்டிட்டு வந்தாரு. இதுல நேற்றைய தினம் கூட பதவி ஏற்கும் போது திமுக நிறைய ஊழல் செஞ்சிருக்கிறதாகவும் தமிழக அரசு கஜானா காலியா இருக்கிறதாகவும் சில குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருந்தாரு. விஜய் அவர்கள் கடுமையா பேசிட்டு வந்தாலும் திமுக எதுக்குமே பதிலடி கொடுக்காம ரொம்பவே நாகரிகமா அமைதியா தான் இருந்துட்டு வந்தாங்க. நேற்றைய தினம் கூட முதலமைச்சர் அவர்கள் விஜய்க்கு அவருடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்தாரு. இவ்வளவு கடுமையா திட்டிட்டு எப்படி விஜய் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திப்பாரு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இப்ப பேசப்பட்டது. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சா அப்படி என்னதான் பேசிப்பாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் இப்படி கடுமையா திட்டி இருக்காரு, அவர் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இந்த சந்திப்பை செய்வாரு அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்ட நிலையில அந்த ஒரு நிகழ்வு இப்ப உண்மையாவே நடந்திருக்கு. நினைச்சதுக்கு மாறா ரொம்ப ஆரோக்கியமான இந்த சந்திப்புல ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய அன்பை பரிமாறி இருக்காங்க. இந்த ஆரோக்கியமான நிகழ்வானது தமிழக அரசியலுக்கு நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சில அரசியல் நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு வாழ்த்து பெற்றது மட்டும் இல்லாம சில ஆலோசனைகளை கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது. நேற்று தினம் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது பாடலா ஒலிக்கப்பட்டது. இது மிகப்பெரிய அளவுல சர்ச்சையாகி தாவேகா தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர் அவர்கள் தரப்புல இருந்து முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாட்டு பாடுறதுக்கு கெடுபடியா அனுமதி கொடுக்கல அப்படிங்கறதுனாலயே வேற வழி இல்லாம முதல்ல வந்தே மாதரம் பாட்டு பாடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் பல பொதுமக்களும் அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. பதவியேற்ற 2 நாட்கள்லயே புதிதாக பொறுப்பேற்று இருக்கிற தமிழக அரசுக்கு பல்வேறு நெருக்கடிகள் இருக்கிறதுனாலயே எந்த ஒரு சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா மத்திய அரசை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்டிப்பா மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து பேசப்படுது. இப்போ விஜய் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் சந்திச்சிருக்கிறத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.